ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் ஸ்டாப் போர்டு பம்ப் வந்து ஒர்க் ஆகலை. ஆக்சுவலி சக்ஷன் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னனால நம்ம செக் பண்ணுறதுக்காக 2 தேர்ட் ஆஃபீஸர் இறங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி ஒர்க் பர்மிட் எல்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ட்ரன் பண்ண போனால் லேடரே காணும். லேடரே டேமேஜ் ஆகி ஃபுல்லாக கீழே விழுந்துருக்கு. எந்த கண்டிஷனில் எப்படி இறங்க முடியும்? ஃபுல்லாக தின் அவுட் ஆயிடுச்சு லேடர் இறங்குறதுக்கு எல்லாம். இப்போ சரி, நம்ம உடஞ்சி விழுந்தது ஓகே, ஆனால் நம்ம இறங்கிட்டு இருக்கும்போது உடஞ்சிச்சின்னா என்ன கதி ஆகுறது? கீழே 2 தேர்ட் ஆஃபீஸரும் போயிருக்காங்க. அவங்க வாக்கி டாக்கியில் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்க பார்த்தேன். அங்கேயும் லேடர் உடஞ்சிச்சு. நான் ஜஸ்ட்டு கையை வைக்க தான் செஞ்சேன், இது உடஞ்சிருச்சு. நல்ல வேளை நான் கீழே விழலை. இதுதான் நம்பர் 1 பலாஸ் டேங்கோட கண்டிஷன். இது ஸ்டார்போர்ட் சைடு இந்த அளவுக்கு ஃபுல்லாக போயிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸில் அதில் ஃபுல்லு ரஸ்ட்டு. லேடர் உடஞ்சி கிடைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நான் ஆக்சுவலி போய் சொல்கிறேன்னா உண்மை சொல்கிறேன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் அன்டில் அன்லெஸ் நான் காமிக்கிற ப்ரூஃபாக காமிக்காமல் சொல்கிறது இது கிடையாது. ஸோ இதுதான் இங்கே பார்த்தீங்களா, இந்த லேடர் ஃபுல்லாக கீழே போகுது. கீழே போக வேண்டிய அந்த லேடர் ஃபுல்லாக உடஞ்சி இந்த சைடில் இருக்குது. இது எப்படி கீழே நம்ம இறங்குறது? சரி, இதை நம்ம ஸ்கிப் இந்த லேடர் ஸ்கிப் பண்ணால் கீழே லேடர் போகலான்னு பார்த்தாலும் அது டேஞ்சர். இது இந்த கண்டிஷனில் இருக்குன்னா கீழே உள்ளது எந்த கண்டிஷனில் இருக்கும்னு. ஏன்னா நம்ம இந்த லேடரை மேலே எடுத்துகிட்டு சரி டைரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணி கீழே உள்ள லேடருக்கு போகலான்னு பார்த்தாலும் அந்த லேடர் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அப்படி போகிறது ரொம்ப டேஞ்சர். ஸோ இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணி ஃபார்வர்ட்லேருந்து இறங்கி பின்னாடி சம்பு வரைக்கும் வந்திருக்கும், அந்த செக்ஷன் எடுக்கிற ஏரியா வரைக்கும் வந்திருக்கும். ஸோ இப்போ தான் நான் கம்யூனிகேஷன் பண்ணுறேன். நான் மேலே இருந்து அவங்க ஏன்னா ரேடியோ கம்யூனிகேஷன் இங்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேரியர்ஸ் எல்லாம் இருக்கிறனால கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நான் கீழே இருக்கேன், இன்னொரு ஆள் மேலே ரிசீவருக்கு வேறு ஒரு ஆள் மேலே இருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே பிரிட்ஜுக்கு கன்வே ஆகும் மெசேஜ். प्रभु हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? 2 தேர்ட் ஆஃபீஸரோட நிலைமை இதுதான். உள்ளே போயிட்டு வந்தாங்க கஷ்டப்பட்டு. இங்கே இன்னொன்றுன்னா கீழே உடஞ்சி கிடந்த லேடர் இருக்குல்ல, அதுதான் இதுதான். இதை மொத்தமாக மேலே எடுத்தாச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு.